2 சாரை பாம்புகள் புதருக்குள் இருந்து வெளியே வராமல் போக்கு காட்டிக் கொண்டிருந்த காட்சிகள். பாம்பு பிடி வீரர் அதனை லாவகமாக பிடித்த காட்சிகள். கோயம்புத்தூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட சிங்காநல்லூர் பகுதியில் செடிகளுக்கு ஒட்டின இடத்துல 2 பாம்புகள் ஒன்றோட ஒன்று பின்னி பெனஞ்சு சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருக்கு. பாம்பு பொதுவெளியில் நடமாடுறத பத்தி பாம்பு பிடி வீரருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தகவலின் அடிப்படையில் விரைந்து வந்த பாம்பு பிடி வீரர் அங்கிருந்த பாம்புகளை பிடிச்சிருக்காரு. அப்போ அந்த பாம்பு விஷமற்ற சாரை பாம்பு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. செடிக்குள்ள ஓடி பதுங்கின சாரை பாம்பை பாம்பு பிடி வீரர் மோகன் அப்படிங்கிறவர் பிடிச்சு பையில் அடைச்சிருக்காரு. வனத்துறைக்கு இது பத்தி முன்னதா தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில அதோட வாழ்விடத்துல சாரை பாம்புகள் பத்திரமா பாதுகாப்போட விடப்பட்டிருக்கு. இது பத்தி பாம்பு பிடி வீரர் மோகன் பேசும்போது, சாரை பாம்புகள் விஷமற்றது, சாரை பாம்புகள் எலிகளை வேட்டையாடக்கூடியது, சாரை பாம்புகள் இருக்கிற இடத்துல எலி தொல்லையோ எலியால ஏற்படுற சுகாதார சீர்கேடோ இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிலத்துல விளைபயிர்களை சேதப்படுத்துற எலிகளை சாரை பாம்புகள் உண்றதுனால உழவர்களோட நண்பன் சாரை பாம்பு அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம நிலத்துக்கு சாரை பாம்புகள் ரொம்பவும் முக்கியமானது அப்படின்னும், சாரை பாம்புகளை பார்த்தா அதை அடிக்கவோ விரட்டவோ முற்படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. வனத்துறைக்கும் வன உயிர் ஆர்வலர்களுக்கும் பாம்பு பிடி வீரர்களுக்கும் தகவல் கொடுக்கணும் அப்படின்னும், சாரை பாம்பு உள்ளிட்ட எல்லா பாம்புகளும் உயிரோட அதன் வாழ்விடத்தில் வாழ்றது உயிர் சூழலுக்கு மிகவும் அவசியமானது அப்படின்னும் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் புதருக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்ட பாம்புகளை ரொம்பவும் லாவகமா பிடிச்ச இந்த வீடியோவானது இப்போ இணையத்துல வைரலா பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. காட்டுக்குள்ள விட்டுருங்க போய்